நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. பிப்ரவரி இறுதியில் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் பிக் ஃபியூரி ராணுவ நடவடிக்கைகள் தற்போது 5வது வாரத்தை எட்டியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானின் அணுசக்தி மையங்கள் மற்றும் ராணுவ உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தி வரும் இந்த தாக்குதல்களால் பிராந்தியத்தில் போர் முகங்கள் இன்னும் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் ஈரானிய ஊடகங்கள் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அமெரிக்காவினுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலை இலக்காக கொண்டு காதர் ரக குரூஸ் ஏவுகணைகளை ஏவியதாக கூறியுள்ளது. ஈரானுடைய வாதம் எப்படியானது என்றால், அமெரிக்க கப்பல் தங்கள் ஏவுகணை எல்லைக்குள் வந்தவுடன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதனால் கப்பல் தனது நிலையை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் ஈரானிய கடற்படை தளபதி சலாம் இரானி தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் இந்த ஏவுகணை தாக்குதல் குறித்து ஈரானின் கோரிக்கைகளை அமெரிக்க மத்திய கட்டளை மறுத்திருக்கிறது. இருப்பினும் மார்ச் 21 அன்று விமான நடவடிக்கைகளின் போது ஒரு அமெரிக்க வீரர் காயமடைந்ததை பென்டகன் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் ஈரானின் அல்போஸ் மாகாணத்தில் உள்ள மிக உயரமான பாலங்களில் ஒன்றான B1 பாலம் அமெரிக்க ஸ்டீல் வான்வெளி தாக்குதலில் அண்மையில் தகர்க்கப்பட்டது. இது ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் விநியோகத்திற்கான முக்கிய பாதையாக கருதப்பட்டதால் இலக்கு வைக்கப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் ஈரான் உடன்படிக்கைக்கு வராவிட்டால் அந்த நாட்டை கற்காலத்திற்கு கொண்டு செல்லப் போவதாக எச்சரித்திருக்கிறார். அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஹார்முஸ் நீரிணையை திறக்க தவறினால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் செங்கடல் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் போர்ட் கடந்த மார்ச் 12ஆம் தேதியன்று தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. கப்பலின் சலவை அறையில் ஏற்பட்ட இந்த தீயினால் சுமார் 200 வீரர்கள் புகை பாதிப்புக்குள்ளாகினார்கள். இது போர் தொடர்பான தாக்குதல் அல்ல, ஒரு விபத்து மட்டுமே என்று அமெரிக்க கடற்படை தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போது இந்த கப்பல் மீண்டும் முழு செயற்பாட்டிற்கு வந்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதே நேரம் அமெரிக்கா இதுவரை ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள், கடற்படை மற்றும் ஏவுகணை தளங்களை 100% முடக்கிவிட்டதாக கூறுகிறது. அதே நேரம் V2 ரக குண்டுவீச்சு விமானங்கள் மூலமாக ஈரானின் அணுசக்தி மையங்களை கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அவை மீண்டும் செயற்பட பல மாதங்கள் ஆகும் எனவும் அமெரிக்கா மதிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அங்கே புதிய மற்றும் சற்று மிதமான போக்கை கொண்ட குழுக்கள் உருவாகி இருப்பதாக கருதப்படுகிறது. ஆனாலும் ஒரு நிரந்தர அமைதி என்பது இன்று வரை எட்டப்படவில்லை என்றும் சொல்லலாம். இப்படியான நிலையில் ஒப்பந்தமா அல்லது அடுத்த கட்ட தாக்குதலா என்பதுதான் இப்போதைய ஒரே ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஈரானுடைய ஜனாதிபதி போர் நிறுத்தத்தை விரும்புவதாக தகவல்கள் வந்தாலும் அமெரிக்கா கடுமையான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. முக்கியமாக யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் முற்றிலும் கைவிட வேண்டும் மற்றும் ஹார்முஸ் நீரிணையை உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்திற்காக திறந்துவிட வேண்டும் என்பதில் அமெரிக்கா பிடிவாதமாக உள்ளது. வரும் வாரங்கள் இந்த மோதல் ஒரு முழுமையான பிராந்திய போராக மாறுமா அல்லது தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தில் முடியுமா என்பதை தீர்மானிக்கும் முக்கிய கட்டமாக இருக்கும். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தொடங்கிய அமெரிக்க ஈரான் போர் தற்போது ஒரு தீர்க்கமான மற்றும் மிகவும் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் நிகழ்ந்த ராணுவ நிகழ்வுகள் இந்த பிராந்தியத்தின் எதிர்காலத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டவையாக கருதப்படுகிறது. ஒன்று, போர்க்களத்தில் புதிய திருப்பம். அதாவது இந்த புதிய திட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் வகுக்கப்படுகிறது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஆபரேஷன் பூ என்கின்ற 91வது அலை தாக்குதலை இன்றைய தினம் அதிகாலை தொடங்கி இருக்கிறது. USS ஆப்ரஹாம் லிங்கன் மீதான தாக்குதல் வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் குழுவின் மீது 4 கூட்டர் 380 ரக ஏவுகணைகள் பாய்ந்ததாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் தாக்குதல் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். அபுதாபிக்கு வெளியே அமெரிக்க போர் விமான ஓட்டிகள் தங்கியிருந்த ஒரு ரகசிய தளம் ஈரானிய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாகவும் அங்கு அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கள தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் V1 பாலம் தகர்ப்பு மக்கள் கொண்டாட்டத்தில் நேர்ந்த சோகம். ஈரானுடைய கரச் பகுதியில் அமைந்துள்ள நாட்டினுடைய மிகப்பெரிய பாலமாக திட்டமிடப்பட்டிருந்த V1 பாலம் கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பு அமெரிக்க ஸ்டீல் வான்வெளி தாக்குதலில் தகர்க்கப்பட்டது. இந்த பாலத்தின் கீழே இயற்கை தினத்தை
கொண்டாடி கொண்டிருந்த பொதுமக்கள் 8 பேர் கொல்லப்பட்டனர், 95 பேர் காயமடைந்தனர். ஈரானின் மிகப்பெரிய பாலம் சரிந்துவிட்டது, இனி அது பயன்படாது, இன்னும் பல தாக்குதல்கள் காத்திருக்கிறது என டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஒருபுறம் தாக்குதல்கள் தீவிரமடைந்தாலும் மறுபுறம் அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளும் ரகசியமாக நடைபெற்று வருகிறது. நேரடி பேச்சுவார்த்தை மறுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய நேரடி பேச்சுவார்த்தை எதனையும் ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மூலம் மட்டுமே செய்திகள் பரிமாறப்படுவதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவினுடைய நிபந்தனைகள் தொடர்பாக பார்க்கிற போது ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் உடனடியாக திறந்து விடாவிட்டால் மட்டுமே போர் நிறுத்தம் குறித்து பரிசீலிக்கப்படும் என அமெரிக்கா பிடிவாதமாக உள்ளது. இந்த நிலையில் புதிய தளவாடங்களினுடைய வருகை அமெரிக்கா தனது ராணுவ நிலைகளை மேலும் பலப்படுத்துகிறது. A-10 போர் விமானங்கள், ஈரானின் ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்க பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட A-10 விமானங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. அமெரிக்காவினுடைய 31வது மற்றும் 82வது வான்வெளி படைப்பிரிவுகள் ஏற்கனவே போர் முனைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி மையங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பெருமளவில் செயலிழக்க செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்கா கூறினாலும் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் இன்னும் ஓயவில்லை. ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள் ஈரான் இணங்கி வராவிட்டால் அந்த நாட்டின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீது மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்த அமெரிக்கா தயாராகி வருகிறது. இப்படியான ஒரு சூழலில் மத்திய கிழக்கில் 2026 ஏப்ரல் தொடக்கத்தில் நிகழ்ந்து வரும் இந்த அமெரிக்க ஈரான் நேரடி மோதலானது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான அதிகார போட்டியாக மட்டுமின்றி இருக்கவில்லை. இது 3ஆம் உலக போருக்கான ஒரு தொடக்க புள்ளியாக அல்லது பிராந்திய வல்லாதிக்கத்தை மாற்றியமைக்கும் ஒரு இறுதிப் போராக என்ற அச்சத்தை உலக நாடுகளிடையே விதைத்திருக்கிறது. இராணுவ மேலாதிக்கமும் அதன் விளைவுகளும் அமெரிக்காவினுடைய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி ஈரானின் அணுசக்தி கனவுகளையும் வான் பாதுகாப்பு அரண்களையும் சிதைத்துள்ளதாக தோன்றினாலும் ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் அந்த நாட்டினுடைய பிடிவாதத்தையும் அதன் ஏவுகணை தொழில்நுட்பத்தின் வீச்சையும் உலகுக்கு பறைசாற்றுகின்றன. USS ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற நவீன போர் மேடைகளை ஈரான் இலக்கு வைப்பதன் மூலமாக எந்த ஒரு நவீன இராணுவமும் முழுமையான பாதுகாப்பை கொண்டிருக்கவில்லை என்பதை அது நிரூபிக்க முயலுகிறது. அதே நேரம் தீவன் பாலம் போன்ற பொதுமக்களுக்கான உட்கட்டமைப்புகள் தகர்க்கப்படுவது போர் என்பது வெறும் இராணுவ இலக்குகளை தாண்டுவது என்பதை உணர்த்துகிறது. உயிரிழப்புகளும் காயமடைந்த 95க்கும் மேற்பட்ட பொதுமக்களின் அவலமும் போரின் கோர முகத்தை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. மறுபுறம் ஹார்மோஸ் நீரிணையில் நிலவும் முட்டுக்கட்டை காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தையில் விலையேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படியான நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைப்பாடு ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு செல்வோம் என்ற ட்ரம்பினுடைய கடுமையான எச்சரிக்கை பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை மூடுவதாகவே பல சர்வதேச ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஈரானில் ஏற்பட்டுள்ள தலைமை மாற்றம் மற்றும் ஒரு புதிய மிதமான குழுவினுடைய எழுச்சி ஒருவேளை அமைதிக்கு வழிவகுக்கலாம். ஆனால் அமெரிக்காவின் யுரேனியம் செறிவூட்டலை முற்றிலும் கைவிட வேண்டும் என்ற நிபந்தனையை ஈரான் ஏற்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும். ஈரான் தனது ஏவுகணைகளை முழுமையாக பயன்படுத்துவது முன்போ அல்லது அமெரிக்க ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் முழுமையாக துடைத்தெறிவதற்கு முன்போ ஒரு சர்வதேச மத்தியஸ்தம் அவசியமாகிறது. இல்லை என்றால் 2026 இந்த ஏப்ரல் மாதம் நவீன மனித வரலாற்றில் ஒரு பெரும் அழிவின் தொடக்கமாக குறிக்கப்படும். தற்போதைய சூழலில் துப்பாக்கிகள் அமைதியாகி மேசை விரிப்பில் பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதை உலக அமைதிக்கான ஒரே ஒரு தீர்வாக இருக்க முடியும். வல்லரசுகளின் பிடிவாதம் தளருமா அல்லது போர்க்களம் இன்னும் சிறப்பாகுமா சிகப்பாகுமா என்பது அடுத்த 72 மணி நேரங்களில் எடுக்கப்படும் முடிவுகளை பொறுத்தே அமையும் என்றும் சொல்லலாம்.